அறிவாலயம் வந்து இதுவரையில் 10 முறை தண்ணீர் குடித்திருக்கிறேன். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன், கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், அரசியடு சுய்தனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலை, நப்பூதன், ஓக்கூர் மாசாத்தி, ஒன்சாத்தான், சிலம்படுத்த தக்கோன், காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனான் நம்பி, பாட்டெடுத்த அவன் தம்பி. எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திருந்து யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழகிறன் கலைஞர் அவர்களுக்கு அண்ணா விருது. சொன்னாலும் வாய்மணக்கும், தொட்டாலும் கைமணக்கும், நட்டாலும் தமிழ் பெயராய் நடுகின்ற மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றில் மிசையிருந்த அக்காரக்கடியாய் தேடுகிற அண்ணா விருது அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்பொழுக்கற்ற ஒப்பற்ற தலைவர், மறைந்த மாமேதை, நம்மை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணையை பேணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் கவிதைகளை பாடி அடக்கம் பொறுமை உறுதியினும் அணிகளை சூடி கல் தோன்றி முன் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்த்தாய் தலைமகனுக்கு இன்று அண்ணா விருது தந்திருக்கிறார்கள். இந்த விருது வழங்குவதற்கு வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை கலைஞர் டிவி நடத்தி கொண்டிருக்கிறது. தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவன் அல்லவா. அண்ணாவை போல எழுத முயற்சித்தவர்கள் உண்டு, அண்ணாவை போல பேச முயற்சித்தவர்கள் உண்டு. நம்முடைய தலைவர் மட்டும்தான் அண்ணா வழியில் பேசினார், அண்ணா வழியில் எழுதினார். அதற்காகத்தான் அண்ணா விருது. தலைவர் ஒரு சர்க்கரை பொங்கல், எங்க தொட்டாலும் இனிக்கும், சொல்ல சொல்ல இனிக்கின்ற தலைவன், பேச்சாற்றலே என்று என்னுடைய தலைப்பு. நான் இதை பற்றி யாரிடத்தில் கேட்க வேண்டும் என யோசித்தேன். இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லிம்களுக்கு குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள். அப்ப நமக்கு தமிழனுக்கு என்னடான்னு பார்த்தா திருவள்ளுவர் தான். ஆகவே ஐயன் திருவள்ளுவர் இடத்தை போனேன். திருவள்ளுவர் ஆயாசமா உட்கார்ந்திருந்தார். என்ன ஆயாசமா உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்டேன். என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் எனக்கு 130 அடி உயரத்திலே சிலையை வைத்தார், வள்ளுவர் கோட்டம் அமைத்தார், குறளோவையும் தந்திருக்கிறான், எனக்கு இதை விட எனக்கு என்ன வேணும், மகிழ்ச்சியிலே இருக்கிறேன்னு சொன்னார். நான் கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்லை, நான் ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறேனே. 6 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த 6 தலைப்புகளில் எது சிறந்தது? இதில் இந்த 6 சிறப்புகளில் தலைவருக்கு இந்த விருது கிடைப்பதற்கு எது சிறந்தது என்று கேட்டேன். வள்ளுவன் என்னை பார்த்து கேட்டான், திருக்குறள் படித்தாயா என்று கேட்டேன். சுமாராக படித்திருக்கிறேன் என்றேன். 133 அதிகாரங்கள் தெரியுமா என்றேன். தெரியும் என்று சொன்னேன். வள்ளுவன் என்னை பார்த்து சிரித்தான். இங்கே இருக்கிற இந்த 6 தலைப்புகளில் சொல்லாற்றலுக்கு மட்டும்தானே நான் அதிகாரம் தந்திருக்கிறேன், சொல்லாற்றல் தான் சிறந்தது. வள்ளுவன் சொல்லிட்டான். அடுத்தது பார்த்தேன், நம்மோடு வாழ்கிற தலைவன், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளுவன். குறளோவியத்தை எடுத்தேன், குறளோவியத்தை புரட்டி பார்த்தேன். அந்த குறளோவியத்தில் புரட்டி பார்த்தா விரைந்து தொழில்களுக்கு தலைவர் அடிச்சிட்டார். தலைவர் என்ன சொல்லிட்டாரு? பேச்சாற்றல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டார். வள்ளுவன் சொல்லிட்டாரு, நம்முடைய தலைவர் சொல்லிட்டாரு. அண்ணன் வாலி அவர்களே, இனிமே என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லது யாருக்கும் எளிது என்றெல்லாம் திருக்குறளை அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த தலைப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம கலைஞர் டிவி எவ்வளவு அழகா செஞ்சிருக்கு பாருங்க. 10,000 பாடலுக்கு மேல் எழுதியவர் என்னுடைய அண்ணன் வாலி. அவரே கவியரங்கத்தை விட்டுட்டு போய் பேச்சு பண்றதுக்கு வந்துட்டாரு. இதுவே தெரிகிறதே பேச்சு எவ்வளவு சிறப்புடையது என்பது. வினாடி தோறும் வியப்பை தருகிற தலைவா, காலால் நடக்கும் உலகை தன்னுடைய நாவால் நடந்த பெருந்தகையே, ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை இன்று மறப்பேனோ ஏழைகான், அன்று கருவரங்கத்துள் கடந்தேன் கைதொழுதேன் என்று திருவாரூரில் பிறந்த உன்னை கைதொழுது கொண்டிருக்கிறதே தமிழகம். தலைவா, பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன், பரமனை பாடுவார்க்கெல்லாம் அடியேன், சித்தத்தை சிவன் மேலே வைத்தாருக்கடியேன், திருவாரூர் பிறந்தார்க்கடியேன் என்று சொல்லி பொன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களை போல் சொல்லூஞ்சல் எங்களை எல்லாம் சொல்லு சொக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தலைவா. உங்களை கேட்டு உங்கள் பேச்சை கேட்கிற பொழுதெல்லாம்
நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களின் தத்துவத்தின் தேரோட்டமே. ஒரு சாதனை பூவின் சரித்திர வசந்தமே, வாழ்க்கையை சிலிர்க்க வைக்கும் வசந்தத்தின் ஊடாவே. உன்னுடைய பேச்சு தன்னுடைய தோல் மீது தூக்கி தானே எங்க தளபதி வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு. லண்டன் எதுக்கு போனார்? உங்கள் பேச்சு தானே. இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெளிச்சவரி மின்னல் குடியா தாயின் மடியா மலர்த்தேனா மதுபுதுட்ட முத்தமா என்னவென்று சொல்வது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க தலைவர் அடைக்கிற பொழுது 1000 மின்னல்கள் நம் உடலை தாக்கி நாடி நரம்புகள் எல்லாம் உருக்கேறி இருக்கிறதே, அது பேச்சுக்குத்தானே. கதிரவன் எழுவதற்கு முன்பாக கருத்து உதயமாகி விடுகிறது. உங்களுக்கு அதுதான் எனக்கு என்ன விந்தை என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சு தாய்ப்பாலோடு வீரத்தையும் அல்லவா எங்களுக்கு கலந்து தந்திருக்கிறீர்கள். சிங்க தமிழ்நடை, சங்க தமிழ்நடை, தங்க தமிழ்நடை அல்லவா உங்களுக்கு. தலைவா, உன்னை பார்க்க சொக்கி போகிறேனே, அதற்குத்தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்லுது, உன்னை மனிதனாக பார்க்கவில்லை, உன்னை கடவுளாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் நெஞ்சிலே நிறைந்திருக்கிற நிறைநாள் நேசனே, தென்பொல தமிழின் தெம்மாங்கு அறிஞனே, மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவி அந்திவானத்தில் ஆட வைக்கிறது அல்லவா உங்கள் அடகு தமிழ். தூரத்து மழவேகத்தை தடாகத்திற்கு கொண்டு வந்த எங்களுடைய அருமை தலைவா, நாவிலும் பேனாவிலும் தன் கலைமைகளை வைத்திருக்கிற பிரம்மா அல்லவா நீங்கள். கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையா உங்கள் பேச்சு இன்றைக்கும் தொடங்கி கொண்டிருக்கிறேன். காளான்களை வெட்டுவதற்கு கோடரியை கொண்டு வருகிற கோமாளிகள் நாங்கள் நெருப்பு பெட்டிக்குள்ளே கால் நெட்டிக்கு கிடக்கிற கந்தகத்தூள்கள் என்பல்லவா இன்றைக்கும் நீங்கள் எங்களுக்கு உணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நினையவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகனே, திணைமாவை விட இணைக்கும் அல்லவா உன்னுடைய தேமாவும் புலிமாவும் எங்களுக்கு. உங்களுடைய பேச்சு என்பது மொழி காப்பு இனமீட்பு, இது ரெண்டு மட்டும் தானே. இது முதல் நாள் பேச்சு, அது அடுத்த நாள் எழுத்தாக வருகிறது. இதுதான் உன் பேச்சை தமிழுக்கு கிழக்கை வெளுக்க செய்தது, கீழ்வானத்தை சிவக்க செய்தது, தமிழனுக்கு விடியலை உண்டாக்கி தந்ததும் நீங்கள் தானே. ஜூன் 3ஆம் தேதி பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் முடிந்த உடனே திருவாரூருக்கு போவார். 5ஆம் தேதிக்கு திருவாரூர்ல போய் இறங்குறார். இறங்கின உடனே அங்க நிருபர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன செய்தி இன்னைக்கு, என்னங்க நிகழ்ச்சின்னு கேட்கிறார். தலைவர் அடிக்கிறார். உடனே சிந்திக்காதே அடிக்கிறார். சொல்றார், காலையிலே அன்னை, மதியம் மண்ணை, இரவு சென்னை அடிக்கிறார். முன்னமே துயின்றருடைய முழுவையோததியோ பண்ணகாதிப பாயலோ பச்சை ஆலையோ சொன்ன 4 வகை துயிலோ எய்ததற்கு என்னமா சபதம் செய்ததோ தெரியவில்லை. இந்த தமிழ்நாடு உன்னை நாங்கள் பெற்றதற்கு தங்கத்தை காலாலை தள்ளிவிட்டு தவட்டமிட்டும் உதட்டிலே வைத்துக் கொள்ளுகிற மாடப்புறாவை போலல்லவா கோடிக்கணக்கான தொண்டர்களை உங்கள் நெஞ்சிலே வைத்திருக்கிறீர்கள். டெல்லிக்கு தலைவர் அவர்கள் வந்திருந்தார்கள். ஒரு பத்திரிகை நிறுவனம் என்ன வந்து பார்த்து கேட்டான், தலைவருடைய குடும்ப படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்ன குடும்ப படம் எடுக்கணுமா, உன்னால் எடுக்க முடியாதுப்பான்னு சொன்னேன். இல்லை சார், நான் பெரிய கேமரா வச்சிருக்கிறேன், அதில் எடுக்கலான்னு. எவ்வளோ பேர் பாடினா, 100 பேர் 200 பேர் என் கேமரா எடுக்குன்னு சொன்னேன். கஷ்டம் பாடினேன். பிறகு அந்த நிருபர் கேட்டான் என்கிட்ட, 100 பேர் 500 பேர் கூட எடுக்கும் என் கேமரா, அதை விட ஒரு பெரிய கேமரா லேட்டஸ்ட் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். சூப்பர் ஸ்டார் எடுக்கிற படம் மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ உடனே 500 பேர் இருக்கிற படமான்னு கேட்டேன். அப்பொழுது கூட சொன்னேன் முடியாது என்று சொன்னேன். அவன் திரும்பி கேட்டான், அப்ப எப்படிப்பட்ட கேமரா வேணும்னு கேட்டேன். 6 கோடி தமிழர்கள் அவருக்கு சொந்தக்காரன், அதை எடுக்கிறது உன்கிட்ட கேமரா தான் சொல்றான். அண்ணா மறைந்து விடுகிறார்கள். பேசுறார், சௌமியன் மறைந்து விட்டான், சாதாரணமானவன் வந்திருக்கிறேன். இது என்ன விஷயம்னா அது நமக்கு ஒன்றும் புரியாது. சௌமியம்னா அண்ணா பிறந்த வருஷம், தலைவர் பிறந்து சாதாரண வருஷம். எப்படி அடிக்கிறார் பாருங்க. உலகத்தில் இதை எப்படி யார் சொல்ல முடியும்? கலைவுகள் ஆசிரியர் கீவாஜா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா மறைந்த போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை மட்டும் விட்டு செல்லவில்லை, 4வது கலைஞர் என்பவரை விட்டு சென்றார் என்று சொன்னவர். உங்கள் பேச்சே ஒரு ஆயுத கிடங்குதான். இன்று கூட எதிரிகள் வந்தால் நாங்கள் எடுத்து வருவது உங்களது ஈட்டி வரிகளைத்தானே தலைவா. வார்த்தைகளுக்கு வகுடெடுத்து தலைவன் நீ ஒருவன் தான். திரும்பி பார்க்கிறேன், திகைத்து போர்க்கிறேன். இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த பட்டிமன்றம் போட்டு நம்ம பேசணும். ஏபி நாகராஜன் ஒரு படம் எடுக்கிறார், நவராத்திரின்னு படம், 100வது நாள் விழா. அதுல போய் தலைவர் பேசுறார். நாகராஜன், ஏபி நாகராஜன் படம் எடுத்திருக்கிறார், நல்ல படம் எடுத்திருக்கிறார். காரணம், அவர் பெயர் நாகராஜன், நல்ல படம் எடுத்திருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் வெளிநாட்டுக்கு போறார். தலைவர் வந்து பார்த்துட்டு, அண்ணா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன வாங்கி வர வேண்டும் என்று கண்ணதாசன் கேட்கிறார். தலைவர் அழகா சொல்றாரு, நல்ல பேரை வாங்கினவடா அப்படின்ற.
போராட்டத்துக்கு சிறை சென்று சட்டமன்றத்துக்கு போறார். அனந்தநாயகி அம்மா இவர் தலைவர் பார்த்தோன்னே எங்க சட்டமன்றத்தில் கேட்டுதான், என்ன கலைஞர் அவர்களே, மாமியார் வீடு எப்படி இருந்து, இவர் ஜெயிலில் இருந்து போறார் சட்டமன்றத்துக்கு, மாமியார் வீடு எப்படி இருந்துன்னு கேக்குது அந்த அம்மா. அதுக்கு தலைவர் சொல்றாரு, உங்கள் தாய் வீடு நன்றாக இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறார்.